மெத்த மேல போட்டிருக்கிற தக்காளிய சின்னாரி குருவி சின்னாரி காக்கா பாத்துக்கிட்டு, சிஸ்டர், மம்மி தக்காளிய எதுக்காக இப்படி போட்டிருக்காங்க? இது கூட தெரியாதா பிரதர்? நம்மளுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குமோ அப்ப நம்ம ஒரு தக்காளிய சாப்பிடணும்னு தான் அம்மா இப்படி போட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு எப்ப பசி எடுத்தாலும் நம்ம இந்த தக்காளிய சாப்பிடலாமா? ஆமாம் பிரதர், இது முதல்லயே மழை காலம் இல்லையா? நம்மளுக்கு எப்ப பசிக்குதோ அப்போ ஃபுட்டு கிடைக்காது இல்ல, அதனாலதான் அம்மா தக்காளி இப்படி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ எதுக்கு சிஸ்டர் லேட் பண்ணும், சாப்பிடலாமா? இப்படி குட்டி காக்கா தக்காளிய திங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு. குட்டி குருவி கூட டைம வேஸ்ட் பண்ணாம தக்காளிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பக்கம் இருந்து குட்டி காக்கா, இந்த பக்கம் இருந்து குட்டி குருவி மெத்த மேல இருக்கிற தக்காளிய சாப்பிட்டாங்க. சிஸ்டர், உன்னை விட நான் தான் அதிகமா தக்காளிய சாப்பிட்டிருக்கேன் பாரு. இல்ல பிரதர், உங்களை விட நான் தான் அதிகமா தக்காளிய சாப்பிட்டிருக்கேன். வேணுமானா பாருங்க, இன்னும் சாப்பிட கூட போறேன். இப்படி குட்டி குருவி தன்னோட கொக்கால எல்லா தக்காளியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்த குட்டி காக்கா கூட தன்னோட கொக்கால எல்லா தக்காளியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அம்மா குருவி மல்லிகை கடை வச்சிருக்கிற புறா கிட்ட வந்துச்சு. என்ன குருவி, நேத்து தானே வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு போன, இப்போ மறுபடியும் பொருளை வாங்க கடைக்கு வந்திருக்க? அப்படி பறவை கேட்ட உடனே திமிரா, ஆ, உன்ன மாதிரி அழக எங்கேயுமே இல்லையே, அதனாலதான் உன்னை ஒரு தடவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். வரக்கூடாதா? இப்போ பாத்துட்டேல, இப்ப உன் வீட்டுக்கு போய் வேலை செய். போ. பொருளுங்களை வாங்கினதுக்கு அப்புறம் நீ இருன்னு சொன்னாலும் நான் இங்கே இருக்க மாட்டேன், போயிடுவேன். முதல்லயே வீட்ல பசங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. முதல்ல எனக்கு பக்கோடாக்கு தேவையான பொருட்களை கொடு, நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஓஹோ, டொமேட்டோ பக்கோடாவை செய்ய போறியா? வரே வா, நீ செஞ்சா எனக்கு கூட கொஞ்சம் கொடுத்தனுப்பு. வீட்ல அடிக்கடிக்கு சமையலே செய்ய மாட்டேன். டொமேட்டோ பக்கோடா இருந்தா அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்குவேன். சரி, முதல்ல டொமேட்டோ பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை கொடு. ஏதானா வேலை இருந்தா போய் பாத்துட்டு வா, அதுக்குள்ள பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப உஷாரா இருக்க பறவை. சரி, நான் போயிட்டு வரேன், அதுக்குள்ள எடுத்து வை. அப்படி சொல்லி குருவி அங்கிருந்து கிளிய பார்க்க வந்துச்சு. என்னடி குருவி இங்க வந்திருக்க? வீட்ல நான் டொமேட்டோ பக்கோடாவை செய்ய போறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்றியா? என்னது, நான் உனக்கு உதவி பண்ணணுமா? 10 days பேக்ல நானு பாவக்காய் பக்கோடா செய்ய போறேன், எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுன்னு உங்ககிட்ட கேட்டப்போ நீ எனக்கு உதவி பண்ணியா? வீட்ல வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்ட? ஐயோ கிளி, பழசெல்லாம் பேசாதடி. டொமேட்டோ பக்கோடா செய்யறதுக்கு எனக்கு உதவி பண்ண. முதல்லயே வரப்போறது மழை காலம், எப்ப மழை ஆரம்பிக்கும்னு சொல்ல முடியாது. அந்த நேரத்துல சாப்பிடுறதுக்கு ஒன்னில்லாம தேட முடியாதுல்ல, அதனாலதான் டொமேட்டோ பக்கோடா செஞ்சு வச்சா அப்போ அது உதவியா இருக்கும்ல. வாடி, வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. சரி குருவி, நீனு டொமேட்டோ பக்கோடாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வை, நான் இப்போ கதவை சாத்திட்டு வந்துடுறேன். அப்பா, மொத்தத்துல நீ வரேன்னு சொல்லிட்ட, அதே போதும். நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி பறவையோட கடைக்கு போய் பக்கோடாவுக்கு தேவையான பொருட்களை கட்டி வையின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நான் போகும்போது அதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறேன், நீ கதவை சாத்திட்டு சீக்கிரமா வா. அப்படி சொல்லி குருவி கிளியோட வீட்ல இருந்து பறவையோட கடைக்கு வந்துச்சு. பறவை எடுத்து வச்ச பொருட்களை பார்த்துச்சு. ஏ குருவி, நீ கேட்ட பொருளெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், போய் டொமேட்டோ பக்கோடாவை செய். பக்கோடா செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொடுத்தனுப்ப மறக்காத. சரி, போய் பக்கோடாவை செய். சரி பறவை, செஞ்சு உனக்கும் கொடுத்தனுப்புறேன். அப்படி சொல்லி குருவி பொருளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. குட்டி குருவி குட்டி காக்கா 2 பேருமே சேர்ந்து மெத்தையில போட்டு வச்ச தக்காளிய சின்னதா கடிச்சு வச்சிருந்தாங்க. தக்காளிய பார்த்த உடனே குருவிக்கு எங்கில்லாத கோவம் வந்துச்சு. பசங்க பக்கத்துல வந்து 2 பேரையும் அடிச்சிச்சு. அவங்க 2 பேரும் அழுந்துகிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு புத்தி இல்லையா? நான் எதுக்காக இந்த மாதிரி தக்காளிய மெத்தையில போட்டு வச்சேன்னு தெரியாதா? திங்கிறதுக்கு அப்படின்னு பிரதர் சொன்னாங்க மம்மி. நோ மம்மி, சிஸ்டர் தான் சொன்னா இத தக்காளி சாப்பிட வச்சிருக்கிறதுன்னு, அதனாலதான் போட்டி போட்டு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் என் முன்னாடி நின்னீங்க எனக்கு செம்ம கோவம் வருது. முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து அந்த பக்கம் போயிடுங்க. வெளியே எங்காவது போய் விளையாண்டுட்டு அப்புறமா வாங்க, போங்க.
அப்படி சொன்ன உடனே குட்டி குருவி குட்டி காக்கா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தப்போ ஜோரா மழை வந்துச்சு. பிரதர், இப்போ மழை வருது. இந்த மழையில நம்ம வீட்டை விட்டு வெளியே போறது அவ்வளவா நல்லதில்ல. உள்ள போய் அம்மா கிட்ட சொல்லலாம். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கொடை எடுத்துட்டு கிளி அங்க வந்துச்சு. கதவு கிட்ட நின்னு இருக்கிற குட்டி குருவி குட்டி காக்காவ பாத்துச்சு. பசங்களா, மழை வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? உள்ள போங்க. கிளி ஆண்டி. அப்படி சொன்ன உடனே கிளிக்கு கோவம் வந்துச்சு. அப்போ பசங்களை பார்த்து, ஏ பசங்களா, ஆண்டி அப்படின்னு கூப்பிடக்கூடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன். சரி, உங்க அம்மா எங்க? பக்கோடா செய்யணும்னு வர சொன்னா. அப்படி சொன்ன உடனே குட்டி குருவி குட்டி காக்கா மௌனமா உக்காந்தாங்க. இப்போ பேச்சே வரல. அப்படி சொல்லி கிளி உள்ள வந்துச்சு. பசங்க கடிச்சு போட்டு இருக்கிற தக்காளிய பாத்துக்கிட்டு குருவி கஷ்டப்பட்டுக்கிட்டு உக்காந்து இருந்துச்சு. அத பார்த்த கிளி குருவி கிட்ட வந்து, என்னாச்சு குருவி? டொமேட்டோ பக்கோடா செய்ய வா அப்படின்னு சொல்லிட்டு எதனால தக்காளிய இப்படி பண்ணி வச்சிருக்க? நான் ஏண்டி இப்படி பண்ண போறேன்? பசங்க 2 பேரும் தக்காளி நல்லா இருக்குன்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சாப்பிட்டு வச்சிருக்காங்க. இப்பவே சொல்லிட்டேன் குருவி. முதல்ல நீ போய் தக்காளி வாங்கிட்டு வந்தா உனக்கு பக்கோடா செய்யறதுல நான் உதவி பண்ணுவேன். இல்லனா நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். அதுக்கப்புறம் தக்காளிய வாங்கிட்டு வந்து எனக்கு உதவி பண்ணுன்னு சொன்னா நான் வரவே மாட்டேன். சரிடி, நீ இங்கேயே இரு. நான் போய் மறுபடியும் பறவையோட கடைக்கு போய் அதுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன். சரிடி, நான் இங்கே இருக்கேன். நீ போய் சீக்கிரமா டொமேட்டோ வாங்கிட்டு வா. சரிடி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ மட்டும் இங்கேயே இரு. அப்படி சொல்லி குருவி வாசப்படிக்கிட்ட வந்துச்சு. வாசப்படியில இருக்கிற குழந்தைங்கள பாத்துச்சு. குழந்தைங்க அம்மாவை பார்த்து ரொம்பவே பயந்தாங்க. மழை வரும்போது வாசப்படியில நின்னுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. உள்ள போய் ஆண்டி இருக்காங்க, ஆண்டி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. நான் இப்ப வரேன். சரி மம்மி. அப்படி சொல்லி குட்டி குருவி குட்டி காக்கா உள்ள கிளிகிட்ட வந்தாங்க. குருவி கொடை எடுத்துக்கிட்டு கொக்கோட கடைக்கு வந்து சேர்ந்துச்சு. என்ன குருவி, இந்த மழையில இங்க வந்திருக்க? தக்காளி வேணும் கொக்கு. இப்பதானடி தக்காளிய கொண்டு போன. நான் வாங்கிட்டு போன தக்காளிய குழந்தைங்க விளையாண்டு விளையாண்டு எல்லாமே நாசம் பண்ணிட்டாங்க. வீட்ல கிளி இருக்கா. நான் இப்போ தக்காளிய வாங்கிட்டு போனோம். அவ எனக்கு பக்கோடா செய்யறதுக்கு உதவி செய்வா. சரி சரி, குடுக்கறேன். அப்படி சொல்லி தக்காளிய ஒரு பையில போட்டு குருவி கிட்ட கொடுத்துச்சு. குருவி கொடை எடுத்துக்கிட்டு தக்காளிய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சு. குருவி, தக்காளிய கொண்டு வந்துட்டியா? வாங்கிட்டு வந்துட்டேன் கிளி. இப்போ எதுக்காக லேட் பண்ற? தக்காளிய கழுவி ஒரு பக்கம் பரவி விடு. குழந்தைங்கள அது பக்கமே நெருங்க விடாத. அவங்களுக்கு நான் எதுக்காக தக்காளி வச்சிருக்கேன்னு தெரியல கிளி. அதனாலதான் அவங்க அத நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கப்புறம் இதோட கிட்டையே வரமாட்டாங்க. ஜன்னல்ல இருந்து பாப்பாங்க. அப்படி சொல்லி கிளிக்கு கத்திய கொடுத்துச்சு. தக்காளியை எடுத்து குருவி அதுக்கப்புறம் கிளி கட் பண்ணாங்க. இப்படி 2 பேரும் சேர்ந்து எல்லா தக்காளியும் கட் பண்ணாங்க. இப்படி குருவி கிளி 2 பேரும் சேர்ந்து தக்காளிய பேசிக்கிட்டே கட் பண்ணாங்க. இப்போ இந்த மாதிரி கட் பண்ண தக்காளிய இப்படியே ஆற விடணும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே செய் குருவி. கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சொன்னத ஞாபகம் வச்சுக்கிட்டு செய். அப்படி சொல்லி கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆற வச்ச தக்காளியை எடுத்து குருவி பக்கோடா செய்ய ஆரம்பிச்சிச்சு. குருவி அது செஞ்ச பக்கோடாவை மழை காலத்துல வித்து பணத்தை சம்பாதிச்சிச்சு.